Hey buddies, welcome to Python for Toddlers series. So previous video la நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படினா inverted Floyd's triangle நாம எப்படி வந்து Python code யூஸ் பண்ணி நம்ம print பண்றது அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது தான் நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நாம ஸ்ட்ரிங்ஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இதோட இன்வெர்டட் வெர்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, சேம் நம்பர்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, வெவ்வேறு நம்பர்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது, இது எப்படி இந்த மாதிரி ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து வேரியஸ் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாரை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சோ பிரிண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இது இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கூட நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபெமிலியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பைத்தான் கோடில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் தரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட நேம் வந்துட்டு பைத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பைத்தான்ங்கிற வேர்டை நான் கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷேப்பில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பி, அதுக்கப்புறமேட்டு ஒய், அதுக்கப்புறமேட்டு 3T, அதுக்கப்புறம் ஹெச் 4H, அதுக்கப்புறமேட்டு ஓ, அதுக்கப்புறமேட்டு என். ஸோ பைத்தான்னு நான் ஒரு வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்படி பேட்டர்னாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் நம்ம வந்து பைத்தான் கோட் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் நான் இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேட்டர்னில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ப்ரைமரியாக நாம் இப்போ வந்து பண்ண போகிற டாஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல நான் எடுத்திருக்க வேர்டு வந்துட்டு பைத்தான். ஸோ இதுக்கான கோட் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான கோட் டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் இதை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குது. ஸோ ஸ்ட்ரிங் வந்து நான் என்ன தரேன் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி பைத்தானே நான் வந்து இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். என்ட்ரு கொடுத்தானே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல்லுமே என்னோட கோட் வந்துட்டு ரன் ஆகிட்டு எனக்கு எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் என்ன எழுதியிருக்கணும் அதே மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ பைத்தானுங்கிற வேர்ட் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் ஆனால் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீங்கிற லெட்டர் எடுத்து ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒய்ங்கிற லெட்டர் எடுத்து 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ சேம் அதே தேர்ட் லைன் அப்படின்னா தேர்ட் லெட்டர் எடுத்து 3 டைம்ஸ், ஃபோர்த் லைன் அப்படின்னா ஃபோர்த் லெட்டர் ஹெச் எடுத்துட்டு 4 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஓனுங்கிற 5th லெட்டர் எடுத்துட்டு 5 டைம்ஸ், என்னங்கிற லெட்டர் எடுத்துட்டு 6th லெட்டர்னால 6 டைம்ஸ் அப்படின்ட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆன் தி ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கியிருக்கு. ஸ்ட்ரிங்கை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நாம் அந்த ஸ்டார் பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் இதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட்டும் வந்திருக்கு. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நாம் வந்துட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல நான் ஒரு வேர்டு தரேன், அந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை எனக்கு ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் பண்ணு நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பி எடுக்கும், பியை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒய்யை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து எடுத்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல யாராவது இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கான வீடியோ பார்க்காம இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நான் மேலே நான் ஐ பட்டனில் கூட நான் வந்துட்டு லிங்க் தரேன். பிகாஸ் இந்த கோட் நீங்கள் பார்க்காம இந்த வீடியோ நீங்கள் டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்கான வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே கிளியராக புரியும். ஓகே இப்போ இந்த கோடில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எதனால நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்குங்கிறத நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா str1 அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் யுவர் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த கோடில் பிரைமரி கான்செப்டே ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி ஸ்ட்ரிங் இந்த மாதிரி பேட்டர்னாக மாற்றுறது தானே. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தடில் என்டர் யுவர் ஸ்ட்ரிங்னு மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு இன்புட்டை வாங்கி அதை வந்து இந்த வேரியபிளை நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நான் கொடுத்துருக்கிற வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ங்கிற வேர்ட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு len ஆஃப் str1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது நான் என்ன வேர்டை நான் வந்து கொடுத்துருக்கேனோ இந்த வேர்டோட லென்த்தை வந்து நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ பைத்தானில் டோட்டலாக எத்தனை வேர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 லெட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லென்த் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா print ஆஃப்
லென்த் ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த வேர்டை நம்ம வந்துட்டு இந்த லென்த் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸில் தரணும். நான் வந்துட்டு இந்த இடத்துல பைத்தானுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பைத்தானு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா பைத்தான்ங்கிற வேர்டோட லென்த் வந்துட்டு 6 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த 6ங்கிறத வாங்குறதுக்காக தான் நாம் இந்த இடத்துல லென்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 6 நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல லென்த்னு அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல லென்த்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 6ன்னு இருக்கும். இந்த 6 வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம், ஸ்ட்ரிங்கை தானே வாங்கி பிரிண்ட் பண்ணுறோம், எதுக்காக இவங்க இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம வந்துட்டு பிரமிட் பிரிண்டிங் அப்புறம் நம்பர் பிரிண்டிங் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு எத்தனை ரோஸ் வேணும்ங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்மளால் ஃபர்தராக நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லென்த்தை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரமிட் பிரிண்டிங் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஐ எதை டினோட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரோஸை டினோட் பண்ணும். ஜே எதை டினோட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸை நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணுன்னு பார்த்துருவோம். ஸோ எது ரோ எது காலம்ங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ரோ, காலம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு காலம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஐஜேல நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ரேஞ்ச் ஆஃப் 6 அப்படின்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ எதுவுமே நம்ம கொடுக்க கிடையாது, அதனால் நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து என்ன தரேன் அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i+1 அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ i+1 அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து இந்த 0வை பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 0+1 பண்ணும். ஸோ 0+1 வந்துட்டு 1ன்னு இருக்கும். ஸோ இப்போது ஐயோட வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திரும்ப உள்ளே வரும். உள்ளே வரும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது நாம் இண்டெக்ஸிங் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங் கான்செப்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங் கான்செப்டில் டவுட் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான்ங்கிற வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ செகண்ட் லைனில் செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். தேர்ட் லைனில் தேர்ட் லெட்டர் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரை நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட வேர்டு வந்துட்டு பைத்தான் இருக்குது. ஸோ இதை இண்டெக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பைத்தான் இண்டெக்ஸிங்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த பியை தான் எடுக்கணும். பியை தான் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் லைனில் பி அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் எஸ்டிஆர் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம்னா தான் இந்த பியை வந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணும். ஸோ அதனால் எஸ்டிஆர் ஆஃப் ஐ கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஐ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ STR1 ஆஃப் ஐ அப்படின்னு தரும். ஸோ STR1 ஆஃப் ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா பீன்னு இருக்குது. அந்த பியை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அதனால தான் இந்த இடத்துல பீன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எண்ணில் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜே லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்கே போய் பார்க்கும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு இந்த \n வந்து நடக்கும். ஸோ \n அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஸோ கர்சர் இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்து இப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 0வை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 0வை பாயிண்ட் பண்ணாமல் அடுத்து என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த 1ஐ பாயிண்ட் பண்ணும். ஸோ 1ஐ பாயிண்ட் பண்ணும்போது ஜே ரேஞ்சில் i+1 கொடுத்துருக்கோம். ஸோ i+1 அப்படின்னா ஜேயோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு மாறும். ஸோ 1+1 வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்ட்டு வரும். ஸோ ஐயோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா 1+1 2ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஜேல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 0, 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திரும்ப உள்ளே வரும் எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஐ வந்துட்டு இப்போ 1ஐ பாயிண்ட் பண்ணுது இல்லையா? ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 1ஐ பார்க்கும். ஸோ 1 என்ன இருக்குது அப்படின்னா y இருக்குது. அந்த வையை வந்து நம்மளுக்கு இந்த 0வோட பிளேஸில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். பிகாஸ் ஜே வந்து ஃபஸ்ட்டு 0வை பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த வையை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். திரும்ப ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 1ஐ போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். இந்த 1ஐ பாயிண்ட் பண்ணும்போதும் நம்மளோட ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆக கிடையாது. ஸோ எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படின்னா ஸோ 1ஐ தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அந்த 1க்காக இந்த இடத்துல இன்னொரு வையை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு \n. ஸோ திரும்ப இந்த இடத்துக்கு வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது திரும்ப அதே மாதிரி நம்மளோட லூப் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஸோ சேம் லைக் முன்னாடி நம்மளோட கோடில் கண்டினியூ ஆச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நடக்கும். ஸோ இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால இந்த 1ஐ விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2ஐ போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 2ஐ பாயிண்ட் பண்ணுதுன்னா 2+1 3ன்னு இருக்கும். ஸோ i = 2 அப்படின்னா ஜே ரேஞ்சில் 3ன்னு இருக்குது. அப்போ 0, 1, 2
2 மூணு ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும் போதும் எஸ்டிஆர் ஆஃப் 2ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். பிகாஸ் இந்த இடத்துல எஸ்டிஆர் ஆஃப் 1 ஐன்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ இப்போ வந்து 2. ஸோ 2ல என்ன இருக்குது அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ 2ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த டி. இந்த டீயை வந்து 0 1 2 3 வாட்டி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் 0 1 2க்கு 3 வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3யை பாயிண்ட் பண்ணும். ஸோ 3யை பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ 3 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 4 அப்படின்ட்டு வரும். ஸோ ஐ வந்து 3 இருந்தது அப்படின்னா 0, 1, 2, 3ன்னு வரும். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் ஐ பார்க்கும். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 3ல என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹெச்னுங்கிற லெட்டர் இருக்குது. இந்த ஹெச்னுங்கிற லெட்டரை எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்துட்டு மாறும். ஐயோட வேல்யூ இப்போ என்னவா மாறும் அப்படின்னா 4ஆக இருக்கும். ஸோ 4 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஐ 4ஆக இருந்துச்சு அப்படின்னா 0, 1, 2, 3, 4. ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 4 ஐட்ரேஷன்ஸ்லேயும் எஸ்டிஆர் ஆஃப் 4ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 4ல நம்மளுக்கு ஓ இருக்குது. அந்த ஓவை நம்மளுக்கு இந்த இடத்துல 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 5க்கு வரும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா I is equals to 5. அப்போ J is equals to 0, 1, 2, 3, 4, 5. 6 டைம்ஸ் நம்மளுக்கு இது வந்து நடக்கும். ஸோ 6 டைம்ஸ் நடக்கும்போது எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 தான். ஸோ அந்த 5ல நம்மளுக்கு என்னு இருக்குது. அந்த எண்ணை வந்து ஜே டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். அதாவது 6 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 6 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபெச் பண்ண நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஐயில். ஸோ ஃபெச் பண்ண எலமெண்ட்ஸ் இல்லாததுனால ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். நம்மக்கிட்ட பைத்தான் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயினாக இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லெட்டராக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு டைம் பிரிண்ட் பண்ணு. செகண்ட் லெட்டர் எடுக்கிற அப்படின்னா அதை வந்துட்டு 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு. தேர்ட் லெட்டர் எடுக்கிற அப்படின்னா அதை வந்துட்டு 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு. சேம் அதே மாதிரி ஃபோர்த் லெட்டர் அப்படின்னா 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு. ஸோ ஃபிஃப்த் லெட்டர் அப்படின்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு. அப்புறம் 6th லெட்டர் அப்படின்னா அதை வந்துட்டு 6 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி அவுட்புட் நம்ம எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ ஃபார் ஜே அப்படின்ட்டு நான் வந்துட்டு 2 லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரோஸை டினோட் பண்ணுது. ஜே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா காலம்ஸை டினோட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எத்தனை ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அத்தனை காலம்ஸ் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படின்னா ஒரு வாட்டி தான் அந்த காலம் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் ரோ அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 2 காலம் இருக்கும். மூணாவது ரோ அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 3 காலம் இருக்கும். ஸோ அதே மாதிரி எத்தனை ரோவோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை காலம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த லென்த்தை நாம் இந்த ஐ லூப்புக்கு நாம் வந்து கொடுக்குறோம். ஸோ ஐயோட 1 இன்க்ரிமெண்ட் பண்ணதை நாம் வந்துட்டு ஜே லூப்புக்கு நாம் வந்து தரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.